ஆனா இதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, இப்ப நீ என் பக்கத்துல இருக்கிற. மார்கழி மாச குளிரை விட சில்லுந்தா இருக்குது. சரி, நீ சாப்பிட்டியா? இல்லையே. எப்படியும் நீ என்ன கூட்டின்னு போயிருவ. போற வழியில சரசக்கா கடையில மீன் குழம்பு சாப்பிடலான்னு ஆசையா இருந்தேன். எங்க ஜாமீனும் கிடைக்கல, மீனும் கிடைக்கல. சரி, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். வந்துடுறேன். ஹலோ, இல்லைங்க சார். இது என்ன உங்க வீடா பந்தி போட்டு பரிமாறுறதுக்கு? வெளி சாப்பாடுலாம் அலௌட் இல்லை சார், போங்க. சார், இது ஸ்டேஷன் தான், ஜெயில் ஒன்றும் கிடையாது. சாப்பாடுலாம் கொடுக்கலாம், எங்களுக்கு ரூல்ஸ் தெரியும். நான் அவனுக்கு உன்னை முறைகிறானா? அவன் ஆக்டிவிட்டியே சரியில்லை அவள் பேபி. எனக்கு என்னமோ இதுல உள்குத்து இருக்கிற மாதிரியே தோணுது. கண்டதை யோசிக்காத. நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. இரு. நீ சாப்பிட்டியா? இல்ல, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிடு. சரி, நான் கிளம்புறேன். ஓரியா அவள் பேபி? கவலைப்படாத, காலையில் உன்னை வெளியில கொண்டு வந்துடுறேன். சரி, வரேன். அடேங்கப்பா, உன் புருஷன் உன்னை பிரிய முடியாம இந்த ஸ்டேஷனையே சுத்தி சுத்தி வரான். உன்னால பசி தாங்க முடியாதுன்னு துடிச்சு போய் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வரான். என்ஜாய் பண்ணு. எல்லாம் ஓகே தான், ஆனா ஒரே ஒரு குறை இருக்குது. என்ன குறை? இல்ல, சாப்பாடு வாங்கி கொடுத்த அவள் பேபி அப்படியே ஊட்டி விட்டுருந்தானா இன்னும் சிறப்பா இருந்துருவோம். கவலைப்படாத, அதுவும் சீக்கிரம் நடக்கும். இவ்வளோ பாசக்காரன் உன்னை ஜெயில இருக்க விட்டுருவானா? நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான். வணக்கம் சார். மினிஸ்டர் மீட்டிங் முடிஞ்சதா சார்? இப்பதான் முடிஞ்சது. ஆமா, யார் இவன்? ரவுடி பையன் சார். ரோட்ல கத்திய வச்சுக்கிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு இருந்தான். அதான் புடிச்சு உள்ள வச்சிருக்கேன் சார். ஏ போலீஸே, என்னையா அஸ்டல இரியா, வெளில வந்து உனக்கு இருக்குது. ஏய், வாங்கினடி பத்தாது, பேசாமறா.
யார் அது புது கேஸ்? சார் ட்ரக்ஸ் கேஸ் சார். பாக்குறதுக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே ஐயா. நம்ம நம்புறதுக்காக இப்ப இந்த மாதிரி கெட்டப்ல தான் சுத்துறாங்க சார். இதெல்லாம் புது ட்ரெண்ட் சார். எஃப்ஐஆர் போட்டுருங்க சார். காலையில கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் சார். சரி ஓகே, இதுக்கு மேல வீட்டுக்கு போக முடியாது, இங்கேயே தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன். கொஞ்சம் பாத்துக்கங்கய்யா. ஓகே சார், பாத்துக்கிறேன். சரியா, போய் வேலையை பாரு, போ. சாரை பார்த்துட்டு போ. சரி சார். பா, மீட்டிங் போயிட்டு வந்த டயர்டு எந்தி எடுக்குது, முடியல. யோ கொஞ்சம் பாத்துங்கய்யா. சரிங்க சார். செல்லங்களா அண்ணனே அஸ்தானுங்கடா. யாரா நீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து தூங்கிட்டா இருக்கா? ஸ்டேஷனுக்குள்ளே வந்து நோட்டீஸ் பண்றீங்களா? யோ வரா இந்த பக்கம் வா. யாரா நீங்களா? என்னடா வேணும்? சார் சார் யாராவது தொண்டு விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். சார் யாராவது தொண்டு விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். சார் டேய் அடிக்காதீங்க சார். சார் சார் சொன்ன கேளுங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். இத ஓபன் பண்ணி விடுங்க சார். சார் நான் பாத்துக்கிறேன் சார். சார் சார்
தேங்க்ஸ்மா. பரவாயில்ல சார். யோ எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்கா வைங்கய்யா. நீ மட்டும் இல்லைன்னா நாங்க யாரும் உயிரோடவே இருந்திருக்க முடியாது. இந்த ஸ்டேஷனும் நாசமாயிருக்கும். அப்புறம் டிபார்ட்மெண்ட்லயும் சரி பப்ளிக்லயும் சரி எங்களோட மானமே போயிருக்குமா. சார், சில போலீஸ்காரங்க தப்பா இருக்கிறதுனால மொத்த போலீஸும் கெட்டவங்கன்னு பப்ளிக் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ்னா ராத்திரி பகல் பார்க்காம நம்மளை பாதுகாக்கிற காவல் தெய்வங்க. இவ்வளவு நல்லா பேசுறியே, எப்படிமா நீ ஜெயிலுக்கு வந்த? எதுக்குமா நீ ட்ரக்ஸ் கடத்தின? சார், நான் ட்ரக்கை கடத்தல சார். யாரும் என் பைக்ல அந்த ட்ரக்கை வச்சிருக்காங்க சார். என்னை நம்பி விடுங்க சார், நான் எதுவுமே பண்ணல சார். மா, நான் உன்னை நம்புறேம்மா. ஆனா எஃப்ஐஆர் போட்டாச்சே, என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. கோர்ட்ல கண்டிப்பா ஆஜர்படுத்தி தான் ஆகணும். எங்க உயிரை காப்பாத்தின உனக்கு என்னால உதவி பண்ண முடியல, என்ன மன்னிச்சிருமா. பரவாயில்ல சார். சார், நான் ஒரு போன் மட்டும் பண்ணிக்கிட்டுமா சார்? தாராளமா பண்ணிக்கமா. யோ கான்ஸ்டபிள், இந்த பொண்ணோட போனை குடியா. இந்தாங்க சார். இந்தாம்மா, நீ பேசுமா. தேங்க்ஸ் சார். சார், ஜட்ஜ் வந்திருக்காரு. ஜட்ஜ் வந்திருக்காரா? சார். சார், நல்லா இருக்கியாம்மா? இல்ல ஒண்ணும் இல்ல சார். இந்த பொண்ணு சத்யா ட்ரக்ஸ் கடத்தினதா கண்டுபிடிச்சது யாரு? சார், நான் தான் சார். முண்டம் முண்டம். சார், என்ன சார் மோருன்னு? சத்யா யாருன்னு தெரியுமா? என் பொண்ணு மாதிரி. நான் ஏன் இங்க வந்திருக்கேன் தெரியுமா? உங்ககிட்டேந்து சத்யாவை காப்பாத்தணும். என் பொண்ணு உனக்கு ட்ரக்ஸ் வியாபாரியா? சார், அது வந்து நீ படிச்சு போலீஸ் ஆனியா இல்ல ஆளை புடிச்சு ஆனியா? நான் போன் பண்ணதே ஜட்ஜப்பாக்கு தான். என்ன கோர்ட்டுக்கு கூட்டின்னு போய் 1 வருஷம் தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு நீங்க சொன்னீங்களா? இப்போ எனக்காக கோர்ட்டே இங்க வந்துது. எங்க தண்டனை வாங்கி கொடுங்க பாப்போம். சொல்லு, எப்படி சத்யா மேல ட்ரக்ஸ் கேஸ் போட்ட? சொல்லியா? சத்யா பத்தி உனக்கு என்ன தெரியும்? எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா அவ? அவ முகத்தை பாரியா? இந்த பொண்ணை பார்த்தா ட்ரக்ஸ் கடத்துற மாதிரியா இருக்கு. சார், அது வந்து பைக்ல. யோ வாய மூடு. இப்போ உன் பாக்கெட்ல ட்ரக்ஸ் வச்சு உன்னை அரெஸ்ட் பண்ணி வைக்கட்டுமா? நீ பண்ண காரியத்தால ஒரு அப்பாவி பொண்ணை காப்பாத்த நீதிமன்றமே காவல் மன்றத்துக்கு வந்திருக்கு. ஐயா, நான் அப்பவே சொன்னேன் இந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு.
யோ சொன்னா கேட்டியா? தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய பொண்ண இப்படி ட்ரக்ஸ் கேஸ்ல கொண்டு வந்திருக்கீங்க. சத்யா, நீயே சொல்லு, இவனை என்ன பண்ணலாம்? பா இதுல ஏதோ சதி இருக்குதுப்பா. என்னை சிக்க வைக்கிறதுக்காக என் பைக்ல யாரோ இந்த ட்ரக்கை வச்சிருக்காங்க. அது யாருன்னு தெரிஞ்சா இது பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா அவங்கள பிடிக்கிறதுக்கு தனிப்பட அமைச்சிருவோமா? எந்த படையும் வேணாம்ப்பா. எனக்காக உசிரியே கொடுக்க என் பின்னால ஒரு படம் இருக்குது. அவங்களாண்ட சொன்னா போதும், இப்படி சுன்றதுக்குள்ள ட்ரக்கை வச்சவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இப்பவே ஃபோன் பண்ணி பார்த்துட்டா? நிறுத்து நிறுத்து நிறுத்து. சத்யா, சத்யா கூப்பிடுதுடா. ஹலோ, சொல்லு சத்யா. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. நான் பண்ணா? என் பைக்கில் ஏதோ ட்ரக் இருந்துச்சுன்னு சொல்லி என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு வந்துக்கிறாங்க. அது உன் பைக்ல ட்ரக்ஸா? அது எப்படி உன் பைக்ல வரும்? எவனோ வச்சுக்கிறான். நான் வீட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் போனேன். நடுவில் எங்கேயுமே நிற்கல. அதனால ஊட்டாண்ட எங்கேயும் வைக்க வாய்ப்பில்லை. அநேகமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் அந்த ட்ரக்கை வச்சிருக்கணும். அதனால நீ என்ன பண்ணுற, ஷூட்டிங்கில் சம்மந்தமே இல்லாமல் யாராவது சுற்றி நிறுகிறாங்களான்னு கேளு. அப்படியே நம்ம ஏரியாவில் அந்த ட்ரக்கை சப்ளை பண்ணுறது யாருன்னு உடனே விசாரிச்சு சொல்லு. சப்ப மேட்ரு. அரை மணி நேரத்துல தொக்காவை முன்னாடி கூட்டி வந்து நிக்க வைக்கிறேன் பாரு. சீரவா. வர. ஏய், ஏறா வண்டியா. சீக்கிரம். சொல்லிட்டேன்ப்பா. வண்டியா ஓரமா நிறுத்துறா. ஆடா ஆடாடா. சத்யா, நீ கேட்ட ஆளு இவன் தான். உன் பைக்ல ட்ரக்ஸை வச்சவன்.